தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது பங்குனி மாதம் வியாழக்கிழமை 19/3/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 11:30 மணி வரை, பின் மாலை 12:30 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து ராகு காலமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. யமகண்டமாக இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரியோதயமாக இன்று காலை 6:19 இன்றைய நாளினுடைய சூரியோதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 7:29 வரை அமாவாசை திதியும் பின்பு பிரதமை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 5:53 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 5:33 வரை ஆயில்ய நட்சத்திரமும் பின்பு மக நட்சத்திரமும் நிலவுகிறது. ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்களில் நிதானமும் பொறுமையும் தேவை. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 5ஆம் நாள் 19/3/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரசீரராக ஆலயங்களிலே சென்று இறை வழிபாடுகளை செய்து இந்த வியாழ பகவான் நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வலதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்தும், அதேபோல் சிவனாலயங்களிலே யமனுடைய திக்காகிய தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் வாழ்வில் உயர்வுகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த ஆலயங்களுக்கு சென்று நாம் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்கின்ற பொழுது வெறுங்கையோடு நாம் ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது. நாம் நம்முடைய வீட்டிலே வளவிலே மலர்ந்திருக்கின்ற மலர்கள், அந்த மலர்களை பறித்து துப்புரவாக மஞ்சள் தண்ணீரினாலே அதை சுத்தம் செய்து கொண்டு சென்று ஆலயங்களிலே கொடுக்க வேண்டும். பூமாலை தொடுக்கக்கூடியவர்கள் பூமாலை தொடுத்து கொடுத்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த ஆலயங்களுக்கு நாம் வெறுங்கையோடு செல்லாமல் பூவை கொண்டு சென்று அர்ச்சனைக்கு கொடுப்பது, அங்கே ஏற்றப்படுகின்ற தீபங்களுக்கான எண்ணெய் முதலானவற்றை கற்பூரம் இவையெல்லாம் கொண்டு சென்று கொடுத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது அங்கே அந்த ஆலயத்திலே அந்த தீபமானது பிரகாசமாக ஒளிவிட்டு
எவ்வாறெல்லாம் ஒளிப்பிரகாசமாக அந்த தீபம் ஜொலிக்கிறதோ அதுபோல் நம்முடைய வாழ்விலும் ஒளிமயமான வாழ்வு நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இந்த இறையருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்குமா. இந்த ஆலயங்களில் ஏற்றப்படுகின்ற தீபங்களுக்கு ஒவ்வொருவரும் நீங்கள் கொண்டு சென்று கொடுக்கின்ற எண்ணெய் அந்த தீபம் சுடர்விட்டு பிரகாசமாக ஒளிப்பிரகாசமாக வருவது போல் உங்கள் வாழ்விலும் எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோகங்கள் எல்லாம் விலகி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த இறை பிரார்த்தனைகளுக்கு நாம் மலர்களை கொண்டு செல்லலாம், கற்பூரத்தை கொண்டு செல்லலாம், தீபங்கள் ஏற்றுவதற்கான எண்ணெயை கொண்டு போய் கொடுக்கலாம். இவ்வாறு இவற்றையெல்லாம் கொடுக்கின்ற பொழுதிலும் இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு பால், இளநீர் போன்ற திரவியங்களை கொண்டு சென்று கொடுக்கின்ற பொழுதிலும் அங்கே அந்த அபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது இறைவன் எவ்வாறு குளிர்ந்து அந்த வாழ்வில் உயர்வுகளுக்காக நம்முடைய கஷ்டங்கள் தீருகின்ற வகையிலே, நம்முடைய வாழ்வு உயர்கின்ற வகையிலே அந்த இறைவனுடைய ஆசி பூரணமாக கிடைக்கின்ற வகையிலே அமைந்திருக்கும். அத்தோடு நாம் அங்கு சென்று நம்மால் முடிந்த சரீர தொண்டுகளை செய்ய வேண்டும். வெறுமனே கோயிலுக்கு போனோம், விபூதியை வாங்கினோம், பிரசாதத்தை வாங்கினோம், வந்தோம் என்று இல்லாமல் சரீர தொண்டுகள், அந்த ஆலய பிரகாரங்களை துப்புரவு செய்வது, அங்கு ஆலயத்திலே நம்மால் முடிந்த கோலங்கள், அழகான மாக்கோலங்களை இட்டு அலங்காரம் செய்வது, வாழை தோரணங்களை கட்டுவது, உற்சவ காலங்களிலே தீவெட்டி பிடிப்பது, குடை பிடிப்பது, சுவாமியை தோளிலே காவுவது, இவ்வாறான அந்த சரீர தொண்டுகளை நாம் செய்கின்ற பொழுதிலும் உடல் ரீதியான ரோகங்கள் எல்லாம் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வகையிலும் இந்த குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமையிலே வியாழ பகவானையும் வழிபட்டு தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபாம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 19/3/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டு உங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமானதாக அமையும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசிடம் 1, 2 கொண்டு உங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளே பொறுமையும் நிதானமும் தேவை. மிதுன ராசி, மிருகசிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியும் மேன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணப்பிறப்பு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயிலியம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி, மகம், பூரம், உத்திரம் 1 கொண்டு உங்களுக்கு இன்றைய நாளே நல்ல அனுகூலம் உண்டு. தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி, உத்திரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டு உங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி, சித்திரை 3, 4, சுவாரி, விசாகம் 1, 2, 3 கொண்டு உங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மை உண்டு, நன்மை உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி, விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டு உங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலை இருக்கும், காரியங்களில் இழுபறிகளுக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் 1 கொண்டு உங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகளுக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும்.
மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கும் இன்றைய நாளே வெற்றி நாளாக அமைகின்றது. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணப்பெறவு திருப்திகரமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மேன்மையுண்டு, நன்மையுண்டு, தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் இருக்கும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. மகாபாரதத்திலே அர்ஜுனன் எப்பொழுதுமே கண்ணனோடு திரிவான். பல சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுவான். அப்பொழுது அர்ஜுனனுக்கு நிகரான ஒரு வீரனாக கர்ணன் இருந்தான். அப்பொழுது கர்ணன் என்றாலே கொடைதான், கொடைக்கு பஞ்சமே வைப்பதில்லை. அர்ஜுனன் சொன்னான், கண்ணா, ஏன் கர்ணனை மட்டும்தான் கொடைவள்ளல் என்று சொல்வார்களே, நாங்களும் கொடுப்போம் தானே, கர்ணனிடம் இருப்பது போல நாமும் கொடுக்க முடியும் தானே, அது என்ன கர்ணனுக்கு மட்டும் அப்படி ஒரு தனித்துவம் என்றான். சரி, உன்னுடைய சந்தேகத்தை தீர்க்கிறேன் என்று சொல்லி ஒரு வெள்ளி தங்கப்பதக்கம் இந்த ரெண்டையும் ஒரு மலையாக குவித்து கொடு பார்ப்போம் என்று சொன்னார். அர்ஜுனனுமோ அன்று முழுவதும் ஆக்களை கூப்பிட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறான். வெள்ளியை வட்டி வட்டி கொடுக்குறான், தங்கத்தை வட்டி வட்டி கொடுக்குறான். அன்று முழுவதும் கொடுத்து கொண்டே இருந்தான். களைத்து விட்டான். சரி, கொடுத்து விட்டாயல்லவா, வா. மறுநாள் அர்ஜுனனோடு சென்று நீ இங்கே எண்ணில் விட்டு கர்ணனை கூப்பிட்டு அதே போல் ஒரு வெள்ளி மலை தங்க மலையை கொடுத்து, இதை கர்ணா யாருக்காவது கொடுத்து விடுன்ட்டு கண்ணன் வந்து விடுகிறான். இருவரும் மறைந்திருந்து பார்க்கிறார்கள். கர்ணன் அங்கே இருக்கிறான். 2 பேர் வருகிறார்கள். அவன் அப்படியே கூப்பிட்டு 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு மலையாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று போய்விடுகிறான். ஒரு சனப்பொழுதிலே அந்த 2 மலைகளையும் ஆளுக்கே ஒவ்வொருவருக்காக கொடுத்து விட்டான். இதுதான் கொடை வள்ளல் கர்ணன் என்று அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்னான். கொடுப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல, அதை மனமு வந்து கொடுக்க வேண்டும். நீ கொடுத்ததிலே தவறில்லை, ஆனால் நீ எல்லோருக்கும் களைத்து வட்டி வட்டி கொடுத்து கொண்டிருந்தாய். ஒரு கொடைவள்ளல் என்பவன் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டான். அவனிடம் நான் கொடுத்தேன், அதை கொடுத்து விடனால் அடுத்த கணமே ஆளுக்கு முழுவதையும் கொடுத்து விட்டான். அதுதான் கொடை. அவர்கள் எப்படி இருந்தால் என்ன, கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் கொடுத்து விட வேண்டும். அதை வாரி கொடுப்பது தான் கொடைவள்ளல். அதுதான் கர்ணனுடைய புகழ். இன்ற வரைக்கும் கொடைவள்ளல் என்றால் கர்ணன் என்ற நிலைக்கு வந்ததுக்கு காரணமே எல்லாவற்றையும் ஏது அவனுடைய தேகத்தோடு பிறந்த கவசகுண்டலங்களை கூட இந்திரன் மாய வடிவம் கொண்டு வந்து தாங்கி நின்று அதை கேட்கின்ற பொழுது அது தெரிந்தும் இந்த கவசகுண்டலை கொடுத்தால் அவனுடைய உயிருக்கு இழப்பு என்பதை தெரிந்தும் கூட தன்னிடம் கேட்டவர்க்கு இல்லை என்ற வார்த்தை எடுக்கக்கூடாததற்காக அதை கூட அவர் கர்ணன் தன் அங்கத்திலிருந்து வெட்டி எடுத்து கொடுப்பான். அப்படியான ஒரு பெருங்கொடை வள்ளல் குணம் என்பது கர்ணனுக்கே உரிய தனித்துவம். ஆகவே இந்த கொடைவள்ளல் என்பதெல்லாம் சாதாரணமாக வருவதல்ல, அது அடி இதயத்திலிருந்து வர வேண்டும். உண்மையாக அது எதிரியாக இருந்தாலும் நம்மிடம் கேட்கின்ற பொழுது அதை கொடுக்கின்ற மனம் நமக்கு வர வேண்டும். அதுதான் கொடைவள்ளத்தனம். அதுதான் கர்ணன் வாழ்ந்தான். நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகீஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளாக என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். இக்குறளினுடைய பொருளாக எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருந்துவது போல்
அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்புலதனை அறம். இக்குறளினுடைய பொருளாக, என்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்த்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றமோர் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு